திருச்சிற்றம்பலம். உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காணொளியாக 63 நாயன்மார்களில் ஒருவராக விளங்கக்கூடிய அப்பூதி அடிகளார் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது என்ன என்பது பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் இறைவனுடைய திருவருளும் கூட்டி வைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அப்பூதி அடிகளார் திங்களூர் என்ற திருத்தலத்திலே வாழ்ந்தவர். இவருடைய வாழ்க்கை மிகவும் எளிமையான வாழ்க்கை, நல்ல குடும்ப வாழ்க்கை, மனைவி, 2 குழந்தைகள். இவர் செய்தது அனைத்துமே பசு புண்ணியங்கள். அதாவது இந்த உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறந்து நல்ல சௌபாக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒருவன் என்ன விதமான புண்ணியங்களை செய்ய வேண்டுமோ அந்த புண்ணியங்களை செய்து வாழ்க்கையை நடத்தியவர் இவர். ஆனால் அந்த பசு புண்ணியங்களை ஏற்றுக்கொண்ட இறைவன் இவருக்கு முக்தி இன்பத்தை வழங்கினான். முக்தி இன்பம் கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு ஆன்மா பதி புண்ணியங்களை செய்ய வேண்டும், சிவ புண்ணியங்களை செய்ய வேண்டும் என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய விதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இவர் செய்தது அனைத்துமே பசு புண்ணியங்கள். ஆனால் இந்த பசு புண்ணியங்களை பதி புண்ணியங்களாக சிவபுண்ணியங்களாக மாற்றி இறைவன் இவருக்கு முக்தி இன்பத்தை வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே இவருடைய வாழ்க்கை நமக்கு பலவிதமான செய்திகளை நமக்கு உணர்த்துகிறது. அதில் முதலாவது செல்வத்தினுடைய பயன் தர்மம். அவர் சிறந்த செல்வந்தர். தான் பெற்ற அனைத்து செல்வத்தையும் தர்ம காரியங்களுக்காகவே செலவு செய்தார். தண்ணீர் பந்தல் வைத்தார், அன்ன சத்திரங்கள் கட்டினார், உணவு அளித்தார். அதன் பிறகு ஏராளமான பசு புண்ணியங்களை செய்தார். ஆனால் அவர் செய்த அனைத்து பசு புண்ணியங்களையும் தன் பெயரில் செய்யாமல் தான் தெய்வமாக வணங்கக்கூடிய திருநாவுக்கரசருடைய பெயரிலே செய்தார். ஆகவே முதலாவது செய்தி செல்வத்தினுடைய பயன் தர்மம் ஒன்றே. அடுத்து அந்த தர்மத்தை யார் பெயரில் செய்ய வேண்டும் என்றால் இறைவன் பெயரிலோ அல்லது இறை அடியார்கள் பெயரிலோ செய்ய வேண்டும். அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசரையே இறைவனாக எண்ணி வாழ்ந்தவர். தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் திருநாவுக்கரசு என்று ஒரு பெயரை வைத்தார். பெரிய பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய பையனுக்கு இளைய திருநாவுக்கரசு. தன் வீட்டிலே ஒரு பசுமாடு இருந்தது, அந்த பசுமாட்டிற்கு திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்தார். ஆகவே அனைத்தையும் திருநாவுக்கரசராக கண்டவர் அப்பூதி அடிகளார். சைவம் இதைத்தான் உணர்த்துகிறது. காணும் அனைத்து பொருளையும் சிவமாக பார் என்றுதான் நமக்கு சைவம் உணர்த்துகிறது. அப்படி இந்த அப்பூதி அடிகளார் காணக்கூடிய அனைத்து பொருளையும் திருநாவுக்கரசராக பார்த்தார். ஆகவே தர்மங்களை யார் பெயரில் செய்ய வேண்டும் என்றால் இறைவன் பெயரிலோ அல்லது இறை அடியார்கள் பெயரிலோ செய்ய வேண்டும் என்பது இவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய 2வது செய்தி. 3வது தமிழர்களுக்குரிய உன்னத பண்பு விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் பண்பை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தக்கூடியது இவருடைய வாழ்க்கை வரலாறு. திருநாவுக்கரசர் இவருடைய வீட்டிற்கு செல்லுகிறார். தன் வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. தன் மூத்த பையன் பாம்பு தீண்டி இறந்திருக்கிறான். அந்த சோகத்தில் கூட தன்னை தேடி வந்த ஒரு விருந்தினரை விருந்தோம்பல் செய்து பணிவிடை செய்து அவரை உபசரிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பண்பு இங்கே இவருடைய வாழ்க்கையிலே நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக அப்பூதி அடிகளாருடைய மூத்த மகன், அதாவது குழந்தை மூத்த திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை நமக்கு மிக அற்புதமான பண்புகளை எடுத்து சொல்லுகிறது. இன்றைய கால குழந்தைகளுக்கு மிக தேவையான பண்பு இந்த மூத்த திருநாவுக்கரசு வாழ்க்கையில் இருந்து போதிக்கப்படுகிறது. இந்த மூத்த திருநாவுக்கரசை தாய் அழைக்கிறாள். அழைத்து, மகனே
நாம் வணங்கக்கூடிய தெய்வமே நம் வீடு தேடி வந்திருக்கிறது. திருநாவுக்கரசரே நாம் வணங்கக்கூடிய தெய்வம். அந்த திருநாவுக்கரச பெருமானே நம்முடைய வீடு தேடி வந்திருக்கிறார். ஆகவே அவரை உபசரித்து அவருக்கு தக்க மரியாதை செய்வதுதான் நம்முடைய முதன்மையான கடமை. அதனால் அவருக்கு அன்னம் பாலிப்பதற்காக நீ தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வா என்று தாய் கட்டளையிடுகிறாள். அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு மூத்த திருநாவுக்கரசு தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறிக்க செல்கிறார். வாழை இலை பறிக்கின்ற பொழுது அந்த குழந்தையை ஒரு நல்ல பாம்பு கடித்து விடுகிறது. உடனே அந்த வாழை இலையை எடுத்துக்கொண்டு தாயிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து, அம்மா, நீங்கள் இட்ட பணியை சிறமேற்கொண்டு செய்து முடித்து விட்டேன். என்னை ஒரு நல்ல பாம்பு கடித்து விட்டது. இனி நான் உங்களுக்கு பயன்பட மாட்டேன். நம்முடைய தெய்வமாகிய திருநாவுக்கரச பெருமான் என்னோடு அமர்ந்து உணவு உட்கொள்வதாக சொன்னார். ஆனால் இப்பொழுது அவரோடு சேர்ந்து உணவு உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நான் இழந்து விட்டேன். நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டு, நான் ஒரு அதிர்ஷ்டமில்லாதவன் போல் இருக்கிறேனே, தெய்வத்தின் அருகிலேயே அமர்ந்து உணவு உட்கொள்ள முடியவில்லையே, அதற்காக திருநாவுக்கரசு பெருமான் என் மீது வருத்தப்படுவாரா? வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள், பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்து உயிர் விடுகிறான். இவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், தாய் தந்தையர் இட்ட பணியை எந்த குழந்தைகளும் சிரமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்ற உன்னத பண்பு உணர்த்தப்படுகிறது. தாய் தந்தையுடைய சொல்லுக்கு மறுபேச்சு பேசாமல் குழந்தைகள் நடக்க வேண்டும் என்பது இவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய உன்னதமான படிப்பினை. அதற்கு அடுத்தபடியாக உண்மையான அன்பு, உண்மையான பக்தி என்ன செய்யும் எனில், அப்பூதி அடிகளார் திருநாவுக்கரசர் மீது வைத்த உண்மையான அன்பு, அவர் மீது வைத்த உண்மையான பக்தி என்ன செய்தது? அவர் எங்கு இருந்தாலும் நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அந்த அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அந்த பக்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இறைவனை தேட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் யாரை தெய்வமாக நினைக்கிறீர்களோ அவரை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த அன்பும் பக்தியும், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அப்படித்தான் அப்பூதி அடிகளார் வாழ்ந்தார். அவருடைய உண்மையான பக்தி, திருநாவுக்கரசர் மீது வைத்த உண்மையான பக்தி, உண்மையான அன்பு. அவர் திருநாவுக்கரசரை தேடி செல்லவில்லை. திருநாவுக்கரசர் இந்த அப்பூதி அடிகளாருடைய வீடு எங்கு இருக்கிறது என்று தேடிக்கொண்டு வந்தார், தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தார். உண்மையான அன்பு மற்றும் உண்மையான பக்தி எங்கிருந்தாலும் நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ, யார் மீது பக்தி செலுத்துகிறீர்களோ அவரை உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய கடமை இந்த அன்புக்கும் பக்திக்கும் உண்டு. அதனால் நாம் இறைவனை தேட வேண்டிய அவசியமில்லை. இறைவன் மீது உண்மையான அன்பும் பக்தியும் செலுத்தினால் போதும் இறைவன் நம் முன்னால் வந்து நிற்பான் என்பதற்கு இவருடைய வாழ்க்கையே மிக சிறந்த உதாரணம் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.